ஹாய், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் நியமன தேர்வு பேப்பர் 2ல அரை இலக்கியம்ல நாலடியார் பாகம் 2 தான் நம்ம பார்க்க போறோம். போன பாகத்துல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, அறத்துப்பால் பத்திய பாடல்களும் அதோடைய பொருளும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா நாலடியார்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு நாலடியார் பாடல்கள் வந்தது, எத்தனை புலவர்கள் பாடியிருந்தாங்க, சமண முனிவர்களால பாடப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பொருட்பால். பொருட்பால்ல முதல்ல அரசு கல்வி இயல்ல கல்வி அதிகாரம் பற்றிய அதிகாரம் நம்ம பார்க்கலாம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. அதாவது இதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குஞ்சி அப்படின்னா தலைமயிர். இந்த தலைமுடிய சீர்படுத்தி நம்ம பின்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய அழகும், முந்தானையில கரையிட்ட அழகும், மஞ்சள் பூசுவதனால் கிடைக்கக்கூடிய அழகும் உண்மை அழகு கிடையாது. அப்ப எதுதான் உண்மையான அழகு அப்படின்னா, மனசளவுல உண்மையாக நடந்து கொண்டு நடுவு நிலையாமை எனும்கூடிய ஒழுக்க வாழ்க்கையை தரக்கூடிய கல்வி அழகே மிக உயர்ந்த அழகு அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பால் உன் குறுகின் தெரிந்து. இந்த பாடல பிணி அப்படின்னா நோய்கள், நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இதோடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, கல்விகள் முடிவில்லாதது, கற்பவர்களுடைய வாழ்நாள் கொஞ்ச காலம்தான். சற்று பொறுமையாக நினைச்சு பார்த்தோம்னா, வாழ்நாட்கள்லையும் நம்மை பிணிக்கும் நோய்கள் பல. அதனால நீரை நீக்கி பானை பருகக்கூடிய அன்னப்பறவையை போல அறிவுடையார் நூலின் தன்மைகளை அறிந்து நல்ல நூல்களையே படிப்பாங்க, கத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல், கல்லாரே ஆயினும் சுற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒள்நிற பாதிரிப்பூ சேர்தலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு. இந்த பாடல வரக்கூடிய தலைப்படுவர் அப்படின்னா சிறப்படைவர் அப்படின்னு பொருள். இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் என்னன்னா, பழமையான சிறப்புடைய அழகிய பாதிரி பூவை சேர்ந்திருப்பதனால புதிய மண்பானை தன்னிடத்தில் உள்ள தண்ணீருக்கும் நறுமணத்தை கொடுத்து சிறப்பிக்குமா. நம்முடைய முன்னோர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது போல கல்லாதவரும் கற்றவர்களுடைய நட்பு கொண்டு வாழ்ந்தா அவங்களுக்கும் நல்லறிவு நாளுக்கு நாள் வளரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அடுத்த பாடல், இறப்ப நினையுங்கால் இன்னாது எனினும் பிறப்பினை யாரும் முனியார் பிறப்பினுள் பண்பு ஆற்றும் நெஞ்சத்தவர்களோடு எஞ்ஞான்றும் நண்பு ஆட்சி நட்கப் பெறின். இதுல இறப்ப அப்படின்னா மிகுதியாக. இந்த பாடலுடைய பொருள் ரொம்பவும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, பிறப்பு துன்பம் தருவது என்றாலும் நற்குணங்கள் நிறைந்த நல்லோர் கூட சேர்ந்து அவர்களுடைய நற்குணங்கள் பெற்று எல்லா நாளும் அவர்களுடைய நட்பு கொள்வாராயின் அப்ப யாருமே பிறப்ப வெறுக்க மாட்டாங்க. அடுத்த பாடல், உருபுணல் தந்து உலகு ஊட்டி அருமிடத்தும் கல்லுச்சுழி ஊரும் ஆரே போல் கல்வி பலருக்கு ஆட்சி கெட்டு உலர்ந்த கண்ணும் சிலருக்கு ஆட்சி செய்வர் செயற்பாலவை. இதுல உலர்ந்த அப்படின்னா வறுமையுற்ற. இதனுடைய பொருள், இந்த பாலுடைய பொருள், மழை காலத்தில் மிக்க நீரை கொடுத்து உலக மக்களை உண்பித்த ஆறு நீரற்ற போதும் தோண்ட பெற்ற ஊற்றுக்குழியில் நீர் சுரந்து உதவி செய்யும். அந்த ஆறு போல பெரியோர் தன்னுடைய செல்வத்தை பலருக்கும் கொடுத்து வறுமையுற்ற காலத்திலையும் தம்மால் இயன்ற அளவு பிறருக்கு கொடுத்து உதவி செய்வர்.
அடுத்த பாடல். உருபுலி ஊன் இசை இன்றி ஒரு நாள் சிறுதேரை பற்றியம் தின்னும் அறிவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும். ஊன் அப்படின்னா இறைச்சி. இந்த பாடலுடைய பொருள், வலிமை பொருந்திய புலி தனக்குரிய இறைச்சி கிடைக்கல அப்படின்னா சிறிய தேரை என்ன செய்யும், பிடிச்சு சாப்பிடும். அதுக்கு உணவு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், சிறிய தேரையே பிடிச்சு சாப்பிடும். அதனால அறிவினால் ஆராய்ச்சி எந்த ஒரு சிறிய தொழிலையும் அற்பமான தொழில் அப்படின்னு நம்ம எண்ணிக்கணும். அற்பமான தொழிலே நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது உயர்ந்த தொழிலா மாறும். பெருமுத்திரையர் பெரிது உவந்து ஈயும் கருணை சோறு ஆர்வர் கயவர் கருணையை பேரும் மறியார் நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய்விடும். இந்த பாடலுடைய பொருள், கயவர் அப்படின்னா கீழ்மக்கள், முயற்சி இல்லாத கீழ்மக்கள் பெருமுத்திரையர் அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயர் பெற்ற செல்வர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மகிழ்ந்து தரக்கூடிய கறிகளோடு கூடிய உணவை உண்டு மகிழ்ந்துருவாங்களாம். கரியோட பேரையும் அறியாத அந்த மேலோர் தான் மிகவும் விரும்பி செய்த முயற்சியால வந்தது நீர் உணவா இருந்தாலுமே அத அமிழ்தமா எண்ணி உண்பார்கள். அடுத்த பாடல். நறுமலர் தன் கோதாய் நட்டார்க்கு நட்டார் மறுமையும் செய்வது ஒன்றுண்டோ இரும் அளவும் இன்புருவ இன்புற்று எழி அவரோடு துன்புருவ துன்புறாக்கால். இந்த பாருடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நட்டார் அப்படின்னா நட்புடையவர், உறவினர் அப்படின்னு பொருள். நறுமண மலர்களால கட்டிய குளிர்த்த மாலையை உடையவளே, உறவினருக்கு உறவினராவர், சாகும் வரை இவர் இன்பம் அடையும் போது இன்புற்றும் துன்பம் அடையும் போது தாமும் துன்புற்று இல்லாட்டாம் மறுபிறப்பை போல் அவங்களுக்கு உதவுவது உண்டோ அப்படிங்கறதா அந்த பாடல். அடுத்த பாட்டு. யானை அணையவர் நண்பு ஒரி நாய் அணையார் கேண்மை கிழி கொழல் வேண்டும் யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்த வேல் மெய்யதா வாழ்குழைக்கும் நாய். ஒரி அப்படின்னா நீக்கி. இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். யானை போல பெருமையுடையவர்களுடைய நட்பை விளக்கி, நாய் போன்ற இழிவுத்தன்மை உடையவராயிருந்தாலும் அவருடைய நட்பை நம்ம என்ன செய்யணும், விரும்பி ஏத்துக்கணும். ஏன்னா யானை பல நாள் பழகி இருந்தாலும் கூட சமயம் வாய்க்கும் போது அந்த யானையை பாதுகாத்த பாகனை என்ன செய்யும், கொன்றும். ஆனா நாயோ தன்னை வளர்த்தவனை சினம் கொண்டு எறிந்த வேலானது தன்னுடைய உடலெழுத்தை கடந்தாலும் அவனை பார்த்ததும் வாழை ஆட்டிக்கிட்டு அவன்கிட்ட போய் நிற்கும். சோ அதனால யானை போன்ற பெருமையுடையவர்களுடைய நட்பை விலைக்கு என்ன பண்ணணும், நாய் போன்ற இழிவுத்தன்மை உடையவரா இருந்தாலும் அவருடைய நட்பை விரும்பி ஏத்துக்கணும். அடுத்து. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. செய் அப்படின்னா தூரம். இந்த பாடலுடைய விளக்கம், நாயுடைய கால்ல சிறிய சிறிய விரல்கள் போல இருக்கும் இல்லையா, ஸோ எப்படி வந்துட்டு அந்த நாயுடைய கால்கள்ல விரல்கள் நெருக்கமா இருக்கோ, ஸோ அந்த மாதிரி என்னதான் நெருக்கமா இருக்கிறவங்களா இருந்தாலும் ஈயோட காலளவாயினும் உதவி செய்யாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய நட்புல எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆனா வயலை விளையும்படி செய்கின்ற வாய்க்காலை போன்ற ஒரு நட்பினை தூரத்தில் இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணிக்கணும், நட்பை நாம பேணி பாதுகாக்கணும். நெருக்கமா இருந்தாலும் அவங்களால நமக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நம்ம விலகிக்கணும். இதுவே என்னதான் தூரமா இருந்தாலும் அவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய நட்பை நாம பேணி பாதுகாத்து வச்சுக்கணும். அடுத்து. சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்று ஆய்மாறி போல் மாண்ட பயத்தது ஆம் மாறி வரந்த கால் போலுமே வாளருவி நாட
சிறந்த கால் சீரிலார் நட்பு. இதுல கேண்மை அப்படின்னா நட்பு. இந்த பாடலுடைய பொருள், வெண்மையான அருவிகளை கொண்ட மலைநாடனே, உயர்ந்தவருடைய நட்பு சிறப்புடையதால் மலை போலும் சிறந்த பயனுடையதால் அமையும். நற்குணம் இல்லாதார் நட்பு மழை பெய்யாமல் இருக்கும் வறண்ட காலத்தை போல இருக்கும் அப்படிங்கிறதா அந்த பாடல். அடுத்த பாடல், உணர உணரும் உணர்வு உடையாரை புணர புணருமாம் இன்பம். புணரின் தெரிய தெரியும் தெரிவு இலாதாரை பிரிய பிரியுமாம் நோய். இதுல உணர்தல் அப்படின்னா குறிப்பால் அறிதல். நம்ம சொல்லாமையே அந்த நம்ம குறிப்பால் உணரக்கூடியது, குறிப்பால் அறியக்கூடியதுதான் உணர்வு. இதோடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மனசுல நினைக்க நம்மளுடைய நெருங்கிய நண்பரா இருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப நுண்ணிய அறிவுடையவரா இருந்தாங்கன்னா, நம்ம ரொம்பவே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம மனசுல நினைச்சத அவங்களால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய எண்ணங்கள் வெளிப்படையா தெரிஞ்ச போதும் அது கொஞ்சம் கூட உணராத அறிவில்லாதவருடைய நட்பு நம்மளுக்கு துன்பத்தை தான் தரும். ஸோ அவங்கள விட்டு பிரிஞ்சோம் அப்படின்னா அந்த துன்பம் கூட நம்மளை விட்டு நீங்கிரும். அடுத்தது, நட்டார்க்கும் நல்லாதவர்க்கும் உளவரையால் அட்டது பார்த்து உண்டல் அட்டுண்டல் அட்டது அடைத்திருந்து உண்டொழுகும் ஆவதியில் மாக்கட்கு அடைத்தவாம் ஆண்டை கதவு. இந்த பாடலுடைய பொருள், அட்டது அப்படின்னா சமைத்தது. நண்பருக்கும் நண்பரும் இல்லாதவர்களுக்கும் தங்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து சமைச்சு அந்த உணவனை பகுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தானும் உண்பதுதான் சிறப்பு. அந்த மாதிரி இல்லாம கதவை சாத்திக்கிட்டு உள்ள இருந்து தான் மட்டும் உண்டு வாழக்கூடிய வாழ்க்கை சுயநலமான மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. ஸோ அவங்களுக்கு மேலுலகத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அவங்க எப்படி இங்க இருக்கக்கூடிய பூமியில கதவை அடைச்சிட்டு அவங்க ஒண்டியனா அவங்க சாப்பிட்றாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மேலுலகத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அடுத்த பாடல், குலம், தவம், கல்வி, குடிமை, மூப்பு இந்த ஐந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலம் சான்ற மையறு தொல்சீர் உலகம் அறியாமை நெய்யிலா பார்சோற்றின் நேர். இந்த விளங்காமல் அப்படின்னா தப்பாமல். இந்த பாடலுடைய பொருள், நற்குலம், தவம், கல்வி, குடிச்சிறப்பு ஆகிய ஐந்தும் ஒருவரிடம் தப்பாமல் பொருந்திய போதும் நன்மை மிகுந்த குற்றமற்ற பழமையான சிறப்புடைய உலக இயல்பை அறியாதிருத்தல் நெய்யில்லாத பால் சோற்றுக்கு ஒப்பாகும். நல்லவை நாள்தோறும் எய்தார் அறம் செய்யார் இல்லாதார்க்கு யாதொன்றும் ஈகலார் எல்லாம் இனியார் தோல் சேரார் இசைப்பட வாழார் முனியார் கோல் தாம் வாழும் நாள். இசை அப்படின்னா இந்த இடத்துல புகழ். பாடலுடைய பொருள், நாள்தோறும் நல்லார் அவை அடையார் அறம் செய்யாதவங்க இல்லாதவங்களுக்கு எதையுமே தராம இருக்கவங்க எல்லா வகையிலுமே இன்பத்தை அளிக்கக்கூடிய மனைவி தோள்களை தழுவ மாட்டாங்க. இவங்க புகழுடையும் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பயனும் இல்லாத பேதைகள் வாழ்க்கையில வெறுப்படைய மாட்டாங்களா அப்படிங்கிறதா. அதாவது நல்லவருடைய அவையை அடையாதவங்க, நல்லவர்களை தேடி போகாதவங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யாதவங்க, எல்லா வகையிலுமே இன்பத்தை அளிக்கக்கூடிய மனைவியுடைய தோள்களை தழுவாதவர்கள், புகழோட வாழாதவர்கள், இப்படி எந்த ஒரு பயனும் இல்லாதவங்க அவங்களுடைய வாழ்க்கையில வெறுப்படைய மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். மலைநலம் உள்ளும் புறவன் பயந்த விளைநிலம் உள்ளும் உழவன் சிறந்தொருவர் செய்த நன்று உள்ளவர் சான்றோர் கயம் தன்னை வைத்தே உள்ளிவிடும். உள்ளும் அப்படின்னா நம்ம மனசுல நினைக்கிறோம் இல்லையா, சோ அதுதான். இது பாருங்க, பாடலுடைய பொருள், புலவன் தான் வாழும் மலைவளத்தை நினைத்து மகிழ்வான். உழவன் தனக்கு பயன் தந்த விளைநிலத்தை நினைத்து உள்ளம் மகிழ்வான். புலவன் மலைவளம், உழவன் விளைநிலம். சான்றோர் தமக்கு பிறர் செய்த நன்றி நினைத்து இன்புறுவார். கயவனோ தன்னை ஒருவன் இகழ்ந்ததையே நினைத்து பகை கொள்வான். புலவன் என்ன செய்வான், அவன் வாழக்கூடிய மலவளத்தை நினைச்சு மகிழ்ந்து என்ன பண்ணுவான், கவிதை எழுதுவான், பாடல் எழுதுவான்.
இதே உழவர் என்ன பண்ணுவான், தனக்கு பயன் தரக்கூடிய அந்த விளைநிலங்களை நினைச்சு சந்தோஷப்படுவான். சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு பிறர் செய்த நன்றியை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த கயவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு ஒருத்தங்க கயவர்களுக்கு வந்துட்டு ஏசு பேச்சு இதுதானே வரும். சோ அதையே நினைச்சு அவங்க மேல பகையதான் வந்துட்டு வளர்த்துக்குவான். அடுத்தது, தான தளரா தலை நடுங்கா தண்டு ஊரா வீல விரைக்கும் இவள் மட்டும் கால் இலா பம்மர்கோள் மந்தர்க்கு அணங்காகும் தன்கைகோள் அம்மானை கோளாகிய நான்று. இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. முதுக வளைஞ்சு கூனி உடல் தளர்ந்து தலை நடுங்கி தடியை ஊன்றி நடந்து தள்ளாடி வீழ்ந்து இறக்கும் இவள்கிட்ட மன உறுதி இல்லாத காம மயக்கம் கொண்ட மனிதருக்கு இவள் கையில் இருக்கும் ஊன்றுகோல் இவள் தாய்க்கு ஊன்றுகோலாக இருந்த நாள்ல இவகிட்ட மிக்க ஆசை உண்டாக்கி இருக்கும். எவ்வளவு வயசாகி உடல் தளர்ந்து தலை நடுங்கி தடியை ஊன்றி நடக்கக்கூடிய அந்த வயதுல இருக்கக்கூடிய பெண்மணிகிட்ட இருக்கக்கூடிய ஊன்றுகோல் அவ தாய்கிட்ட ஊன்றுகோலாக இருந்த நாட்கள்ல இருந்து இவகிட்ட அது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இதுவா இருக்கும். அவளுக்கு ஒரு ஆசையை வந்துட்டு உண்டாக்கி இருக்கும். அடுத்தது, மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்து இல். இந்த பாடலுடைய பொருள், மலையின் மீது காணப்பெறும் சந்திரனை போல யானை தலையின் மீது வெண்கொற்ற குடையை பிடித்து கொண்டிருந்த அரசரும் இவ்வுலகில் இறந்தனர் என்று இகழ பெற்றோர்களை தவிர உலகத்தில் எஞ்சியிருந்தவர் யாரும் இல்லை. அடுத்த பாடல், மன்றம் கரங்க மணப்பறையாயின அன்றவர்க்கு ஆங்கே பிணப்பறையாய் பின்றை ஒழித்தலும் உண்டாம் என்று உயிர்ந்து போமாறே வலிக்குமாம் மாண்டார் மனம். இந்த பாடலுடைய பொருள், திருமண மண்டபத்தில் முழங்கிய மனவாத்தியமாக நின்றவை அன்னைக்கு அந்த மனிதருக்கு பிணப்பறையாய் ஒழித்தலும் உண்டு அப்படின்னு நினைச்சு மாட்சிமை உடையோருடைய மனம் பிறவி பிணியின்றி நீங்கும் வழியை உறுதியாக பற்றியிருக்கும். சோ அந்த அன்னைக்கு மனவாத்தியம் அந்த இசைக்கருவிகளா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அன்னைக்கே மனிதருடைய பிணைப்பறையா ஒழிக்கக்கூடியதும் இருக்கு. சோ இதை நினைச்சு மாட்சிமை உடையவர்களுடைய மனம் பிறவி பிணையின்றி நீங்கும் வழியை உறுதியாக பற்றியிருக்கும். அடுத்து, கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற பிணம் கொண்டு காட்டு உய்ப்பார் கண்டும் மனம் கொண்டு ஈண்டு உண்டு உண்டு என்னும் உணர்வினான் டொன் 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 என்று என்னும் பறைசாற்றுமே. இந்த பாடலுடைய பொருள், கூட்டமாய் கூடி உறவினர் கூவியழ பிணத்தை தூக்கி கொண்டு சுடுகாட்டில் இடுபவரை பார்த்தும் திருமணம் செய்து கொண்டு இவ்வுலகில் நிச்சயமாய் இன்பம் உண்டு அப்படின்னு சொல்லி மயங்கறவங்களுக்கும் டொன் 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 என சாப்பறை அப்படின்னா சாவிற்கு அடிக்கக்கூடிய பறை. சோ அந்த இசைக்கருவி இருக்கு இல்லையா, சோ அதுதான் அந்த சாவிற்கு அடிக்கப்படக்கூடிய அந்த பறையானது ஒலிக்கும். அடுத்தது, இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்குற்றம் செல்வர் செல்வம் வழி என்று இவையெல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பார் தலையாயர் தாமுய்ய கண்டு. இந்த பாடலுடைய பொருள், இல்லற வாழ்க்கை, அழகு, இளமை, செல்வாக்கு, செல்வம், வலிமை என கூறப்பெறக்கூடியது எல்லாமே நாளடைவுல நிலையில்லாமல் போவதை அறிஞ்சு சான்றோர் தம் நடைத்தோறும் வழியை மேற்கொண்டு காலம் தாழ்த்தாது இருவகை பற்றியும் என்ன பண்ணிடுவாங்க, துறந்துருவாங்க. சோ இதெல்லாமே வந்துட்டு நிலையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றை துறந்துருவாங்க. கல் எறிந்தன கையவர் வாய் இன்சொல் எல்லாரும் காண பொறுத்து உயிப்பர் ஒல்லை இடுநீற்றால் பையவிந்த நாகம் போல்
குடிமையான் வாதிக்கப்பட்டு. இந்த பாடலுடைய பொருள், மந்திரித்து விட்ட திருநீற்றால உடனே அதோடைய சீற்றம் தணிந்து படமடுங்கும் பாம்பை போல தங்கள் உயர்குல பெருமையால் தடை செய்யப்பட்டு கல்லால எரிந்தது போன்று கீழ் மக்கள் வாயிலிருந்து வரும் சொற்களை பெரியோர் சினம் கொள்ளாது பொறுத்து கொண்டு நல்லொழுக்க நெறியில் தன்னுடைய அருவை என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. அடுத்தது, அறிவது அறிந்து அடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவது உலகு ஒப்ப செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. இந்த பாடலுடைய பொருள், அறிய வேண்டிய நன்மை தீமைகளை அறிந்து அடக்கமுடையராகி அஞ்ச வேண்டிய பழிபாவங்களுக்கு அஞ்சி உலக மகிழுமாறு செயல்களை செய்து அறநெறியில் வந்த பொருளால் மகிழ்ந்து வாழும் இயல்புடையவர் எந்த காலத்தும் துன்புறுதல் இல்லை. அடுத்த பாடல், இன்னா செய்யினும் இனிய ஒழிக என்று தன்னையே தானோவின் அல்லது துன்னி கலந்தாரை கைவிடுதல் காணக நாட விலங்கிற்கும் வில்லல் அரிது. இந்த பாடலுடைய பொருள், காடுகள் நிறைந்த நாட்டுடைய மன்னனே, நண்பர்கள் தமக்கு தீமை செய்தாலும் அவை நன்மையாக கடவது என்று நினைத்து வினைப்பயன் என எண்ணி தன்னையே தான் வெறுப்பதில்லாமல் நெருங்கி மனம் ஒன்றி பழகியவரை விட்டுவிடாதே. இது சேர்ந்த பின் பிரிதல் என்பது விலங்குகளிடத்திலும் இல்லை அப்படிங்கிறதுதான் அந்த பாடல். அடுத்து, பல்லார் அறிய பறை அறைந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து கடிப்புக்க மெல்லியல் காதல் மனையாளும் இல்லாலாம் என்னொருவன் ஏதில் மனையாளை நோக்கு. அந்த பாடலுடைய பொருள், பலரும் அறிய முரசு கொட்டி நல்ல நாள்ல திருமணம் செஞ்சுக்கிட்டு தன் காவலில் புகுந்த மென்மையான அன்பு வாய்ந்த மனைவி வீட்டுல இருக்க ஏன் ஒருத்தன் இன்னொருத்தவருடைய மனைவியை கெட்ட எண்ணத்துல பாக்குறான் அப்படிங்கிறது தான் அடுத்த பாடல். அடுத்த பாடல், முன்னரே சாம் நாள் முனிதக்க மூப்புல பின்னரும் பீழழிக்கும் நோய் உள கொன்னே பரவன் மீன் பற்றன் மீன் பாத்து உண்மீன் கரவன் மீன் கைத்துண்டாம் பொழுது. இந்த பாடலுடைய பொருள், நமக்கு எதிரிலேயே இறக்கும் நாடும் வெறுக்கத்தக்க முதுமை பருவமும் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம பெருமையும் வலிமையும் அளிக்கும் நோய்களும் இருக்கு. நான்கு புறமும் ஓடி அதனால பொருளுள்ள காலத்தில் மேலும் அதனை சேர்க்க அலையாதீர், பொருளை இறுகி பிடித்து கொண்டு இராதீர், பலருக்கும் பகுத்து கொடுத்து உண்ணுங்கள், அது நல்லது. சோ நமக்கு இறக்கும் நாளும் இருக்கு, முதுமை பருவமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெருமையும் ஒளிமையும் அளிக்கக்கூடிய நோய்கள் இருக்கு. நாற்புறமும் ஓடி அதனால் பொருள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, சோ அதை இறுக பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை எல்லாருக்குமே பகுத்து கொடுத்து உண்ணுங்கள், அது நல்லது அப்படிங்கறதுதான் அந்த பாடல். சோ அடுத்த பாடல், மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமாறு ஏவ கொடுத்தல் வறுமையால் ஈதல் இசையாது எனினும் இறையாமை ஈதல் இரட்டி உறும். அந்த பாடலுடைய விளக்கம், மறுமையில் துறக்க வாழ்வினையும் இம்மையில் புகழையும் நினைத்து ஏற்ற வகையில் முடிந்தளவு கொடுக்கணும். வறுமை காரணமா அவ்வாறு தர முடியாவிட்டாலும் பிறர்கிட்ட சென்று பிச்சை எடுக்காமல் இருக்கிறது கொடுக்கறத விட 2 மடங்கு நல்லது. அடுத்த பாடல், திணைத்துணையராகி தம் தேசு உள்ளடக்கி பனைத்துணையார் வைகளும் பாடு அழிந்து வாழ்வர் நினைப்ப கிடந்தது எவன் உண்டாம் மேலை வினைப்பயன் அல்லால் பிற. இந்த பாடலுடைய விளக்கம், பனையளவாக உயர்ந்த பெருமை மிக்கவரும் திணையளவாக சிறுத்து சிறுமையற்ற வருந்தி வாழ்வர். இதுக்கு காரணம் முன்னாடி பிறப்பில் செய்த தீவினுடைய பயனை அன்றி வேற எதுவுமே கிடையாது. அடுத்த பாடல், வைப்புலி கோட்படா வாய்த்தீயின் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மாற்று அல்ல பிற. பாடலுடைய பொருள்,
கல்வியானது வச்ச இடமாகிய மனசுல இருந்து பிறரால திருட முடியாது. தமக்கு கிடைச்சது பிறருக்கு கொடுத்தா அது அழியறது கிடையாது. மேலான படைவலிமையில உடைய மன்னருடைய சினத்தாலையும் கல்வியை என்ன செய்ய முடியாது, கவர முடியாது. அதனால ஒருத்தர் தன்னுடைய மக்களுக்கு செல்வம் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடியது கல்வி செல்வம் மட்டும்தான், வேற எதுவுமே செல்வம் கிடையாது. அடுத்த பாடல். கனைக்கடல் தன் சேர்ப்ப கற்றறிந்தோர் கேண்மை நுனியின் கரும்பு திஞ்சற்றே நுனி நீக்கி தூரின் தின்சனை தகைத்தரோ பண்பிலா ஈரமிலாளர் தொடர்பு. பாடலுடைய பொருள். ஒலிக்கும் கடல்ல குளிர்ச்சி பொருந்திய துறை உரித்தருடைய நட்பு நுனிக்கரும்பை தின்பது போல இல்ல, கரும்பினுடைய அடிப்பகுதியிலிருந்து தின்பது போலாம். ஆனா நற்பண்பும் அன்பு இல்லாதவருடைய நட்பு நுனிக்கரும்பை தின்பது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல சொல்லியிருக்காங்க. அடுத்தது. கல்லாமை அச்சம் கயவர் தொழிலச்சம் சொல்லாமை உள்ளும் ஓர் சோர்வு அச்சம் எல்லாம் இறப்பார்க்கு ஒன்றியாமை அச்சம் மரத்தார் இம்மானக்குடி பிறந்தார். பாடலுடைய பொருள். உயர்குடி பிறந்தவர் கல்லாமைக்கு அஞ்சுவர், கீழோர்க்குரிய இந்த தொழிலை செய்ய அஞ்சுவர், தகாத சொற்களை வாய் தவறி சொல்லி விடுவோமோ அப்படின்னு அஞ்சுவர், பொருளை இறப்பவருக்கு ஒன்று தர முடியாமல் போய்விடுமோ அப்படின்னு அஞ்சுவாங்க. இந்த பண்பு எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க மரத்திற்கு சமமானவர். அடுத்த பாடல். அரைமின் அறநெறி அஞ்சுமின் கூற்றம் பொறுமின் பிறர் கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் பெருமின் வினைதியார் கேண்மை எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல். பாடலுடைய பொருள். அறத்தின் வழியே அறியுங்கள், யமனுக்கு அஞ்சுங்கள், அறிவிலாதார் கூறும் கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்ளுங்கள், வஞ்சனை குணம் உங்களிடம் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள், தீயோருடைய நட்பை வெறுத்து கொள்ளுங்கள், எப்போதுமே பெரியவர்களுடைய அறிவுரையை கேளுங்கள். அடுத்தது. வேம்பின் இலையுள் கனியினும் வாழைத்தன் தீம் சுவை யாதும் தெரியாதாம், ஆங்கே இனம் தீது எனினும் இயல்புடையார் கேண்மை மனம் தீது ஆம் பக்கம் அரிது. பாடலுடைய பொருள். வேம்புடைய இலைகளுக்கிடையே வாழை பழுத்தாலும் அதோடைய சுவை சிறிதும் வேறுபடாது. அது போல பண்புடையார்களுடைய சேர்ந்த இனம் தப்பா இருந்தாலுமே அவர்களுடைய தன்மை தீயதாகும் தன்மை இல்லை. அடுத்த பாடல். பஞ்சிக்குள் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியா மாந்தருக்கு அறத்தாறு உரைக்குங்கால் குன்றின் மேல் கொட்டும் தரிப்போல் தடை தகர்த்து சென்று இசையாகும் செவிக்கு. பாடலுடைய பொருள். நன்மை அறியாத மக்களுக்கு அறத்தின் வழியே சொல்லுவது பஞ்சிக்கு கூழ்வார்க்கும் தொட்டியில் எளிய மாங்கனியின் சாற்றை ஊற்றுவது போல் ஆகும். அது இல்லாம குன்றின் மேல் அடிக்க பெறும் முளைக்குச்சியில் நுனி சிதைந்து அதனுள் இறங்கி பொருந்தாமை போல அறவுரையும் அவருடைய காதுகளில் நுழைந்து பொருந்தாமல் போகும். அடுத்த வினா விடைகள். தலைமயிரை சீர்படுத்தி முடிப்பதால் வரும் அழகும் மஞ்சள் பூசுவதால் உண்டாகும் அழகும் உண்மையான அழகு அல்ல. மனதளவில் உண்மையாக நடந்து கொண்டோமா என்னும் நடுவுநிலையான ஒழுக்க வாழ்க்கை தரக்கூடிய கல்வி அழகே மிக உயர்ந்த அழகு என்று கூறும் நூல் எது? அந்த கூறும் நூல் நாலடியார். அடுத்து. முயற்சியற்ற கிர்மக்கள் டேஷ் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற செல்வர் மகிழுந்து தரும் கரிகளோடு கூடிய உணவை உண்டு மகிழ்வர். விடை பெருமுத்திரையார். ஸோ அந்த பெருமுத்திரையார் அப்படிங்கிறவங்க தான் முயற்சியற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய கரிகளோடு கூடிய உணவை உண்டு மகிழ்வர். அடுத்தது. நாயின் காலில் இருந்து சிறிய விரல்களை போன்று மிகவும் நெருக்கமாக உள்ளவராக இருந்தாலும் ஈயின் கால அளவு ஆயினும் உதவி செய்யாதவர் நட்பினால் பயனேதும் இல்லை என்று கூறும் நூல் எது? நாலடியார். கூட்டமை குடியுறவினர் கூறிய அழப்பினத்தை தூக்கி கொண்டு சுடுகாட்டில் இடுபவரை பார்த்தும் திருமணம் செய்து கொண்டே உலகு நிச்சயமா இன்பம் உண்டு என்று மயங்குவதற்கு எந்த இசை காதில் ஒலித்து கொண்டே இருக்கும்? சாப்பறை. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு திருமணம் நிச்சயமா ஒரு இன்பம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றவங்க காதுல சாப்பறை ஒலித்து கொண்டே இருக்கும். ஸோ அடுத்தது. பனையளவாக உயர்ந்த பெருமை மிக்க வரும் திணையளவாக சிறுமையற்று வருந்தி வாழ்வர். இதற்கு காரணம் முற்பிறப்பில் செய்த
தீவினை பயனே அன்றி வேறு எதுவும் இல்லை. ஓகே. இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 4அடியார்ல பொருட்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களுடைய பாடல்கள் பார்த்தோம். அதுல யாருடைய நட்பு எதனை போன்றது அப்படிங்கிறதும், யார வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அறிவுடையார்களுடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதியில 4அடியாருடைய பாகம் 3 நம்ம பார்க்கலாம். நன்றி. பொருட்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களுடைய பாடல்கள் பார்த்தோம். அதுல யாருடைய நட்பு எதனை போன்றது அப்படிங்கிறதும், யார வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும், அறிவுடையார்களுடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதியில